அப்புறம் இன்னொரு கோபம் அவர்களுக்கு திமுகவுக்கு வந்தது. அது தர்க்கவியல் ரீதியாக நியாயமான கோபம் தான். திமுக பக்கம் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கேண்டிடேச்சரை வரவேற்று பேசுகிறார் திருமாவளவன். அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அவர் என்டிஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. பாஜக தான் உங்களுடைய பிரதான எதிரி எனும் பொழுது திருமதி பொற்கொடியோட கேண்டிடேச்சரை நீங்கள் எப்படி வரவேற்க முடியும்? அங்கே இன்னொரு பல்ட்டி. தனிப்பட்ட முறையில் எங்க எந்த ஆசாபாசங்களுக்கும் விருப்பங்களுக்கும் இடம் கிடையாது. பாசிச பாஜகவை வீழ்த்துவதுதான் இந்திய அரசின் முதன்மையான பணி. மற்றதெல்லாம் ரெண்டாவதுன்னு மூச்சுக்கு 300 தடவை முழங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு திமுக கூட்டணியோட எவ்வளவு அவமானங்களுக்கு பிறகும் தொடர்வதற்கு காரணம் பாசிச பாஜக காலூன்றி விடக்கூடாது என்ற ஒரே காரணம் தான் என்று நான் சொல்லலை. விசிகா சொல்லுது, திருமா சொல்றாரு, அவங்க தொண்டர்கள், அவங்க எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க. இது வழக்கமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் கிடையாது. இது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேர்தல், என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடியது அப்படியே வழிமொழியக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள். திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார், அதில் வேறு வழி இல்லை அவருக்கு என்று வக்காலத்து வாங்குவது சித்தாந்த ரீதியாக அவர் தடுமாறுகிறார் என்பதன் வெளிப்பாடு இது. இல்லை, அவங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கேண்டிடேச்சரை ஆதரிக்கிறதுன்றது சித்தாந்த தடுமாற்றம். இடதுசாரிகள் அதை செய்ய மாட்டாங்க. பிரதான எதிரி பிஜேபி, என்டிஏ. பிஜேபியை உள்ளடக்கிய என்டிஏ, ஆர்எஸ்எஸ், பிஜேபி தான் நம்முடைய பிரதான அரசியல் எதிரி. தனிப்பட்ட முறையில் இல்லை, பொலிட்டிக்கலி தேர் அவர் எனிமீஸ்ன்றதான் உங்க ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டில் நீங்க உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் 1% கூட சலனம் இருக்கக்கூடாது. ஆனா உங்களுக்கு நிறைய சலனம் இருக்குது. சலனம் இருக்கிறதால தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கோட கேண்டிடேட்ஸை நீங்க ஆதரிக்கிறீங்க. நீங்க எப்படிங்க ஆதரிக்க முடியும்? ஒரு என்டிஏ கேண்டிடேட்டை நீங்க எப்படிங்க ஆதரிக்க முடியும்? பதில் சொல்லுங்க.